வெல்கம் டு டிஜேஒஎன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு பர்ச்சேஸ்க்கு தான் வந்திருந்தோம். அவினாஷி ரோட்டில் இருக்க கிராஸ்ப்புங்கிற கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து எப்போவுமே வந்து பெரிய பாப்பா டாப்ஸ் எல்லாம் வந்து நல்லா செட் ஆகும். சின்ன பாப்பாவுக்குமே வந்து இந்த மேக்ஸி டைப்பில் ஏதாவது ட்ரெஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு பார்த்தரலாம், அடுத்தது பெரிய பாப்பாவுக்கு பார்க்க போகலான்னு. சின்ன பாப்பாவுக்கு சைஸுக்கு வந்து அது எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்கெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் ஓல்டு டைப்புன்ட்டாங்க. அவங்க அப்பா தான் செலக்ட் பண்ணணுன்னாங்க. நீங்களே பாருங்கன்னு சொன்னேன். அவர் என்னால் எல்லாம் முடியாது, ஆஃபீஸ் போயிட்டு தான் எனக்கு டயர்டாக இருக்குன்னு நான் போய் உட்காந்துக்கிறேன். அவர் போய் உட்காந்துட்டார். கடைசியில் நான் தான் தேடி கொடுக்குற மாதிரி ஆச்சு. இந்த மேக்ஸி எடுத்துகிட்டு நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரையல் பார்க்கலாம் பாப்பான்னு சொல்லி அவகிட்ட அவங்க அப்பாட்ட கொடுத்தா. அவங்க அப்பாவும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஷார்ட் டாப்ஸ், அதாவது இப்போ இதுக்கு என்னவோ சொல்லுவாங்க பேர், அந்த ஷார்ட் டாப்ஸ் வந்து 2 எடுத்தாங்க. இப்போ அதாவது டாப்ஸ்லேயே வந்து ஷார்ட்டு ஃபுல்லாக இல்லாமல், இது வந்து பிளாசோ பேண்ட்டு, பேகி ஜீன்ஸு இந்த மாதிரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாப்பாவும் ஒரு சிலது போட்டிருக்கா, நல்லா இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு இதில் ஒரு 2 எடுத்தோம். அப்புறம் பனியன் மெட்டீரியலில் ஒரு டாப் எடுத்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு, ரேட்டெல்லாம் ரீசனபிளாக இருந்துச்சு. இது இல்லாமல் பெரிய பாப்பாட்ட ஜீன்ஸ் வந்து ப்ளூ ஜீன்ஸ் இல்லை, நீ காலேஜுக்கு சப்போஸ் ஜீன்ஸ் அக்செப்டபுள்னால் ஜீன்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஜீன்ஸ் எடுத்துட்டா. எப்பவும் போல் நெக்கில் வச்சு ஹிப் சைஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். ஒரு ப்ளூ ஜீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டான். சரி, போய் எல்லாம் ட்ரையல் பார்க்க போயிட்டு முதல்ல சின்ன பாப்பாவை போய் ட்ரையல் பார்க்க சொல்லி அனுப்புனா. அவளுக்கு அந்த மேக்ஸி எடுத்தது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. பட் சேம் அதே மேக்ஸியை போட்டால் பெரிய பாப்பாவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவள் சைஸ் தான் அது, அதனால் அவளுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அவளுக்கு எடுக்க சொல்லிட்டா. இந்த டிஷர்ட் கூட சின்ன பாப்பாவுக்கு தான் செலக்ட் பண்ணேன், பட் இவளுக்கு தான் நல்லா இருந்துச்சு. இவளுக்கு எடுத்த டிஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சின்ன பாப்பா ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கமா, உனக்கு நான் வெளியே வேறு எங்கேயாவது போயாவது எடுத்து தரேன்னு ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தி அந்த ஒரு டிஷர்ட்டை மட்டும் எடுத்துக்க வச்சேன். எப்படியோ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டா. போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலான்னு நான் கமிட் பண்ணோன்னே ஒத்துக்கிட்டா. இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, பட் அவளுக்கு வந்து இந்த லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும். முடித்த உடனே நாங்கள் வந்து நேராக வைசியால் ஸ்ட்ரீட்டில் துவாரகா கிச்சன் சொல்லிட்டு ஒரு புது கடை இருந்துச்சு, அங்கே வந்தோம். இங்கேருந்து அவர் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஒரு தடவை பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்கனால இங்கே வந்தோம். இங்கே வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்க்க முடியலனாலும் நல்லா ரீசனபிளான ரேட்டில் ஒரு சில வெரைட்டிஸ் நல்லாவே இருந்துச்சு. சின்ன பாப்பா வந்து எனக்கு ஒரு தோசை மட்டும் போதும்ட்டா. அவளுக்கு ஒரு கோவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்தோம், கோச்சிக்கிட்டு தான் சாப்பிட்டா. சரி, சாப்பிட்டுட்டு எப்படி தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேணால் வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தாப்பம் போதும் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஆனியன் ஊத்தாப்பமும் உடனே வந்துருச்சு. நானும் பெரிய பாப்பாவை என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பட்டர் நான் 2 பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வந்து செஷ்வாங்கில் ஒரு வெஜ் நூடுல்ஸும் சேர்த்து ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.